வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் திமில். தமிழன் சினிமாஸுடைய தயாரிப்பில் காதர் அவங்களுடைய டைரக்ஷனில் மகேஷ் மற்றும் மனிஷா அஜித்துடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் திமில். அண்ட் திமில் படத்தினுடைய டைரக்டர் காதர் அண்ட் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஆண்ட்ரன் அண்ட் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் வெங்கடேஷ் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் சுரேஷாஜ் அண்ட் இந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் மகேஷ் மற்றும் மனிஷா அஜித் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, வேலை வெட்டி இல்லாத ஒரு பையன் ஊருக்குள்ள அண்ட் குடும்பத்திலையும் எக்கச்சக்கமான சண்டை வருது, என்னையா ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறேன்னு ஒரு இடத்துல நண்பர் மூலயமா தெரிஞ்சு சேர்றாங்க. ஆனால் அது கொஞ்சம் விபரீதமான ஒரு வேலையாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அவருக்கு லவ்வும் ஏற்படுது. கடைசியாக இந்த விபரீதமான வேலையினால அவருடைய லைஃப் என்ன ஆச்சுன்றதா படத்தினுடைய மீதி கதை. அண்ட் கதையின் நாயகனாக மகேஷ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அங்காடி தெருவில் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் அவர் தானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப். ஏன்னா அந்த அளவுக்கு முடியெல்லாம் வளர்த்து விட்டு ஊர்க்கார பையனாவே அப்படியே வாழ்ந்திருக்கிறாங்க. அண்ட் அவருக்கு லவ்வராக நடிச்சிருக்கிறாங்க மனிஷா அஜித் அவர்கள். அண்ட் இந்த படத்தில் ரொம்பவே திமிர்த்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் மகேஷ் அவர்கள். அண்ட் அவங்களுக்கு வீட்லேயும் சண்டை பிரச்சனை அப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக வேலை இல்லை, அப்படின்னா ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேருவாங்க. அண்ட் வேலைக்கு செய்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரக்குகளை கைமாற்றி விடுறது, ஒழிச்சிக்கிட்டு கொண்டு போகிறது, அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அவருக்கு இந்த மாதிரியான வேலை தெரிஞ்சுதான் வந்திருக்க மாட்டேனே, ஏன் இப்படி பண்ணிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நல்லாவே பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அது எப்படி பண்ணணுன்றதெல்லாம். அண்ட் அவர் வேலை செய்கிற இடத்துல முக்கியமாக அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா நிறைய கோடிக்கணக்கில் சரக்குகளை பதுக்கி வச்சுருக்கவங்க. போலீஸே மிரட்டிட்டு போவாங்க, உன் சரக்கு மட்டும் ஏதாவது மாட்டுச்சு நீ அதோட அவ்வளோதான்னு. அண்ட் லாரி பைப்புக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தில் எப்படிலாம் மறைச்சு கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் உள்ளுக்குள்ளவே ஒரு சில பிரச்சனைலாம் வருது. மகேஷ் அதுலேருந்து எப்படி வரார் வெளியில். அண்ட் அவருடைய லவ்வரை வச்சு அவரை எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அண்ட் லவ்வரோட அவர் சேர்ந்தாரா இல்லையா, குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லை கடைசியாக இந்த கேஸில் ஏதாவது மாட்டினாரான்றதா படத்தினுடைய மீதி கதை. யூஸ்வலான ஒரு கிராமத்து சப்ஜெக்ட். அண்ட் அந்த கிராமத்து சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு மியூசிக் பாட்டு போட்டிருக்கிறாங்க. அண்ட் அங்கங்கே சின்ன சின்ன காமெடி அந்த சீக்வன்ஸும் இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பாடலும் இருக்குது. அண்ட் எல்லாருமே அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருந்தாலும் படத்தினுடைய குவாலிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு பார்க்கும்போதே இது கொஞ்சம் கம்மியான ஒரு குவாலிட்டி படம் அப்படின்றது அதனுடைய பிக்சரைசேஷனில் எல்லாத்துலேயுமே வெளிப்படுத்துது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு குவாலிட்டியில் படத்தை கொடுத்துருக்கலாம். அண்ட் மனிஷா அஜித் ஆல்ரெடி அவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அவங்க கரியர் ஆரம்பித்தாங்க. அண்ட் தொடர்ந்து அவங்க பல படங்களும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் படத்தினுடைய கதையாக இருக்கட்டும், டயலாக்ஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாத்தையும் எழுதி இயக்கியிருக்கிறாரு படத்தினுடைய டிரெக்டர் காதர் அவர்கள் தான். அண்ட் இந்த படத்தை குவாலிட்டி வைஸும் சரி, பார்க்கும்போதும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது சிட்டி சைடில், அஃப்கோர்ஸ் வில்லேஜ் சைடில் இந்த படம் டவுன்லலாம் ஓடுறதுலலாம் ஓடிடும். இங்கே சிட்டி சைடில் கொஞ்சம் அதை இன்னும் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் மட்டும் தான் ஒரு சின்ன சஜஷன். அண்ட் மொத்தத்தில் ஒரு யூஸ்வலான ஒரு ஊர் சைடில் நடக்கக்கூடிய ஒரு வேலை இல்லாத ஒரு பையன் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கும் போது என்ன மாதிரிலாம் நடக்கும்ன்றது ஒரு படமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை நீங்கள் அஃப்கோர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு பார்க்கலாம்.